என்ன எல்லாம் வீக்கெண்ட் ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக உட்காந்துருப்பீங்க, எல்லாம் வெளியே கிளம்பியிருப்பீங்க. ஸோ சாட்டர்டே நைட் ஒரு பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி, ஸோ ஐம் ஆல்சோ இன் பார்ட்டி மூட். ஸோ காஸ்டியூம் பார்த்தே தெரிஞ்சிருந்திருப்பீங்க. ஸோ பார்ட்டி போகிறது தப்பு கிடையாது, அங்கே போய் பூஸ்ட் பண்ணக்கூடாது, அதுதான் பெரிய தப்பு. ஓகே, சரி. இன்றைய நிகழ்ச்சியில் வந்து அதாவது நம்ம ஐடிவி வழங்கும் அந்தரங்கம் நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான டாபிக் எடுக்க போகிறோம் அண்ட் என்ன மாதிரியான யூஸ்ஃபுல் டிப்ஸ் எல்லாம் டாக்டர் கொடுக்க போகிறாங்கிறதெல்லாம் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். என்னதான் வந்து மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் பார்த்தீங்களா, பாரம்பரியத்தில் மறக்கல. வணக்கம் சொல்கிறேன். சரி, சொல்லுங்க டாக்டர், இன்னைக்கு வந்து நம்ம என்ன மாதிரியான டாபிக் எடுத்து பேச போகிறோம்? இன்னைக்கு நிறைய பேருக்கு குழந்தையின்மை பிரச்சனை நிறையா, ஆண்களுக்கும் குறைபாடு இருக்குது, பெண்களுக்கும் குறைபாடு இருக்குது. இதில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடில் பெரும்பாலும் இந்த நீர்க்கட்டி சதைக்கட்டின்ற மாதிரி ஒரு கான்செப்டால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஆமாம், அதுக்கு வந்து முதல்ல ஃபஸ்ட்டில் உணவு ரீதியாக லைட்டான பாதிப்பு இருந்தால் உணவு ரீதியாக க்யூர் பண்ணிக்கலாம். அடுத்த கட்டம் மருந்து நோக்கி போகணும். ஆமாம், பெரும்பாலும் உணவை தவிர்த்து முடியலைங்கிற பட்சத்தில் மருந்தை கொண்டு குணப்படுத்திக்கணும். ஓகே ஓகே டாக்டர், நீங்கள் சொல்கிற இந்த ப்ராப்ளம், அதாவது பிசிஓடி நீர்க்கட்டிகள் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எதனால வருது, முக்கியமான காரணங்கள் என்னன்னு நீங்கள் சொல்வீங்க? இது சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு இந்த ஒய்டிசிசி கம்ப்ளைண்ட் இருக்குது. ஆமாம், வெள்ளப்படுற கம்ப்ளைண்ட்டை கவனிக்காமல் விட்டுருவாங்க. அது கவனிக்காத இருக்கும்போது அதனுடைய நாளடைவில் அதனுடைய பின்விளைவு போக போக என்ன செய்யணும்னா, மாதாந்திர பீரியடு ஒழுங்காக வராத ட்ரபிள் பண்ண ஆரம்பிச்சிடும். இது ரெண்டு. ஆரோக்கிய குறைபாடு, ஹார்மோன் குறைபாடாலையும் இது வர்றதுக்கெல்லாம் கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஹார்மோன் குறைபாடுகள். அதாவது இப்போல்லாம் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 years ஹிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து ஏஜ் அட்டென்ட் பண்ணிடுறாங்க இல்லையா? இது வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்குமா இந்த பிசிஓடி? இல்லை, அதுக்கு சம்மந்தம் கிடையாது, சம்மந்தமே கிடையாது. முழுக்க முழுக்க இருக்கிற காரணங்கள்னு பார்த்தா வந்து வெள்ளைப்படுதலும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 2-3 கருத்துக்களும் தான் இருக்குது. ஓகே டாக்டர், இதை வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கையாளணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேயர் யாராக இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹாய். ஹலோ. ஹலோ. அடடா, வணக்கம் சொன்னா வணக்கம் சொல்லணும் சார். என் பேர் ஆனந்த்ராஜ். ஆனந்த்ராஜ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க, ஆனந்த வாழ்க்கை ஆரம்பிச்சாச்சா? ஆனந்த வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கலாம் மேடம். ஆரம்பிக்கலையா? மேரேஜ் ஆகல. ஓ, மேரேஜ் ஆகல. அதுக்கு முன்னாடியே சிலர்லாம் வந்து பல விஷயங்கள் அப்படிலாம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்களே, நீங்க எப்படி? நான் அந்த மாதிரி ரேஞ்சுக்குலாம் போகல மேடம். ஓ, நல்ல விஷயங்க, அப்படிதான் இருக்கணும். சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. நைட்டு தூங்கும் போது அப்படியே கை கீழே போயிருக்கு. ஆட்டோமேட்டிக்கா கையை கீழே போகுதுன்னா என்ன பண்ணணும் தெரியுமா? கையை மேலே வச்சு கட்டிக்கணும். நான் அப்படித்தான் மேடம் தலைகாணியை கட்டி பிடிச்சி தூங்குவேன். தலைகாணியை யாருன்னு நினைச்சு கட்டி பிடிச்சிக்கிறீங்க? சும்மா நைட் ஆனா ஒரு மாதிரி தோணுது, அப்படியே கட்டி பிடிச்சிக்கணும். அதுதான் கேட்குறேன், யாரும் அந்த கனவு கண்ணி? நமிதா. பாவங்க, எத்தனை பேர் தாங்க அவங்களுக்காக லைன்ல கியூல வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. சரி, கை அடிக்கடி கீழே போயிடுது, அதுக்கு என்ன பண்ணணுங்கிறீங்களா? நமக்கு உணர்வாய் ஒவ்வொரு கை பழக்கம். ஓகே, இது நைட்ல மட்டும் தானா, பகல்லையும் உண்டா? அது சில டைம் பகல்லையும் ஆயிருது. சரி சரிங்க, அப்ப கைப்பழக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு எத்தனை வருஷம் இருக்கு? நான் வந்து 10th படிக்கும்போது. 10th படிக்கும்போது பப்ளிக் பாஸ் பண்ணீங்களா இல்லையா? என்ன மேடம்? பப்ளிக்ல பாஸ் பண்ணீங்களா இல்லையான்னு கேட்டேன். பப்ளிக்ல இல்ல மேடம். நான் பப்ளிக்னா அது கேட்கல சார், உங்களோட 10th கேட்டேங்க. அந்த பப்ளிக்ல பாஸ் பண்ணேன். அதுதான் சொல்ற பாரு, நான் சிங்கிள் மீனிங்ல அப்பாவியா கேக்குறேன், எல்லாம் டபுள் மீனிங் எடுத்துக்கிறது. அப்பாவி பொண்ணை கெடுத்துறீங்க போங்க. சரி, டாக்டர் கிட்ட வந்து இதுக்கு உண்டான என்ன மாதிரியான தீர்வெல்லாம் கொடுக்குறாருங்கிறத கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க டாக்டர். இவர் வயசு என்னன்னு வயசு சொல்லல சொன்னாரு, 23 சொன்னாரு. 23 ஏஜில் எல்லாம் இதெல்லாம் வந்து பெரிய குற்றம் கிடையாது. நான் எல்லாருக்கும் எப்போதுமே சொல்லக்கூடியது, இதை பெரிய குற்றமாக நினைக்க வேண்டாம், கிரேட் மிஸ்டேக். ஆமாம், கிரேட் மிஸ்டேக்காக நினைக்க வேண்டாம். ஆனால் அதே சமயத்தில் இந்த பழக்கத்தை நீடிக்க விடுறது, தொடர்ச்சியாக கண்டினியூவாக அடிக்கடி
கம்பல்சரியாக எடுத்துக்கிறது கண்டிப்பாக பாதிக்கும். இவர் வந்து உஷ்ணத்தை குறைச்சி தன்னுடைய சிந்தனைகளையும் மாற்றி உடற்பயிற்சி வேறு ரூட்டில் படிப்பு சம்மந்தப்பட்டது இதில் ரூட்டில் மாற்றிக்க வேண்டியது. ஓகே. எனிவேஸ் ரொம்ப நன்றி ஆனந்த்ராஜ் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்த நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துடலாம் டாக்டர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் தாங்க, நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணாதான் நீங்க பேசுறது ஒழுங்கா தெளிவா கேட்கும். ஒரு நிமிஷம். சரி சொல்லுங்க, உங்க பெயர் சொல்லுங்க. ஓகே மேடம். பெயர் சொல்லுங்க. நாராயணன். நாராயணன். நாராயண வேலை பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கீங்க. அப்ப யாரையும் கொஞ்சினது இல்ல? அது கொஞ்சம் கொஞ்சம் எல்லா இடத்துலயும். கொஞ்சம், அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லா இடத்துலயுமா? சரி சொல்லுங்க, கல்யாணம் ஆயிடுச்சா? அதெல்லாம் ஆகல. அதனாலதான் இன்னும் வந்து கொஞ்சிக்கிட்டே இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க. சரி, நீங்க நல்லா இருக்கீங்க பாக்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. உங்களுடைய பிரச்சனைய சொல்லுங்க. இல்ல நைட்டா நான் ரொம்ப செக்ஸ் இது சென்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குது, அதான் என்னன்னு கேட்கணும். என்ன நினைச்சு நீங்க படுக்கிறீங்க? இல்ல பொதுவா நல்லதை நினைச்சுதான் படுப்பேன். நல்லதுன்னா ஏங்க எல்லா விஷயமும் நல்லதுதாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும். நீங்க சொல்லுங்க அது கரெக்டா இல்லையாங்கிறத நாங்க சொல்றோம். அந்த மாதிரி நினைச்சுட்டு தான் படுப்பேன். அது வேற டவுட். ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி பண்ணலாம் அந்த மாதிரி மாஸ்டர்பேஷன்? ஒரு நாளைக்கு இல்ல, டாக்டர் பொதுவா சொல்ற விஷயம்னு பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டிங்கிறது ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இல்ல பாத்துருக்கேன், 1 வீக் ட்ரை பண்றேன். இப்பதான் லைனை கனெக்ட் பண்ணாங்க. கிடைச்சிருக்கு. அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியல, அதான் என்னாச்சும். உணர்ச்சியை கட்டுப்படுத்தணுமா? ஓகே. ரொம்ப நன்றிங்க. நீங்க வந்து கேட்ட கேள்விக்கெல்லாம் வந்து டாக்டர் கிட்ட தீர்வு காணலாம். டாக்டர் சொல்லுங்க, உணர்ச்சியை கட்டுப்படுத்தணும் என்ன பண்றது? உணர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு முதல்ல மனசு ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே இந்த ரூட்டில் யாரெல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ அத்தனை பேருக்கும் என்னுடைய முதல் பதில், இப்போ கிடைக்கக்கூடிய இன்பம் மட்டும் பெருசு இல்லை. ஃப்யூச்சரில் நிறைய நம்ம சந்திக்க வேண்டியது சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது. அதற்காக இப்போவே நம்ம தயாரானால் தான் நல்லா இருக்கும். அதில் எதில் தயாராகணும்னா வேறு சிந்தனையில் நம்ம லைஃப்பில் ஃப்யூச்சரில் நம்ம நல்லா இருக்கிறதுக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு தேவை என்னவோ அதை பண்ணிக்கிறணும். ஒன்று, இந்த இவர் சொல்கிறார் பாருங்கள், உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியலைங்கிறது. அது மாதிரி உள்ளவங்க பொதுவாக உஷ்ணத்தை தவிர்த்து அடிக்கடி இது பண்ண வாரத்துக்கு ஒரு 2 முறை 1 முறை ஆயில் பாத் எடுத்துக்கலாம். ஆயில் பாத் எடுத்துக்கிறது அந்த உஷ்ணத்தை குறைக்கும். இந்த இளநீ மோர் பால் இது மாதிரி உணவுகளை எடுத்துக்கிட்டோன்னா இந்த சூட்டை தணிக்கும். சூட்டை தணிக்கும் போது ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதிகப்படின சிந்தனை வராது. நைட்டு படிக்கும்போது பெட் டைமில் படுக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பிரார்த்தனை ப்ரேயர் பண்ணிட்டு படுத்தோன்னா ஓரளவுக்கு இந்த ட்ரபிள் இருக்காது. அதாவது மனசை கட்டுப்படுத்தணும் ஆக மாட்டோம். ஆமாம். ஓகே. எனவே ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிசிஓடி ப்ராப்ளம் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதாவது பெண்களுக்கு கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகளை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இது முழுக்க முழுக்க வந்து பெண்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி இந்த அந்தரங்கம். ஸோ ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த அந்தரங்கம் நிகழ்ச்சியை அணுகலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே இருக்கிற இந்த டோல் ஃப்ரீ நம்பர் மூலியமாக நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தீர்த்துக்கலாம். சரி, அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பெயர் சொல்லுங்க. சண்முகம் பேசுகிறேன் மேடம். புரியல? சென்னையிலேருந்து சண்முகம் பேசுகிறேன் மேடம். சென்னையிலேருந்து சண்முகம். சொல்லுங்க சண்முகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமா இருக்கோம். உங்களை பார்த்து யாராவது சொல்லியிருக்காங்களா, அடா சண்முகா ஞான பண்டிதா அப்படின்லாம்? எல்லாருமே சொல்லுவாங்க மேடம், ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. ஓ ஓகே ஓகே. நீங்க எப்படி அந்த ஞான பழத்தை சாப்பிட்டுருக்கீங்களா? புரியல. ஞான பழத்தை சாப்பிட்டுருக்கீங்களா? ஞானப்பழம் நிறைய சாப்பிட்டுருக்கேன் மேடம். ஓகே, உங்களுக்கு ஞானம் வந்துதா? நிறைய வந்திருக்கு மேடம். அப்படியா? நீங்க கேக்குற கேள்வியில நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு ஞானம் வந்துடுச்சா இல்லையாங்கிறது. சொல்லுங்க மேடம், அதுக்காக தான் கேட்கவே வந்திருக்கேன். சார்ட்ட பேசுவாங்க? தாராளமா பேசலாங்க, பேசுங்க. யா ஓகே சார். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். இப்போ எனக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. சரி. ஆக்சுவலி வந்து எனக்கு எந்த ஒரு ட்ரபிளும் கிடையாது செக்ஸ்ல. சரிங்களா? இது வரைக்கும் நான் செக்ஸ் யாரு கூடயும் வச்சுக்கிட்டது இல்லை. சந்தோஷம். ஆக்சுவலி வந்து என்னன்னா, இப்போ உங்க ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ
ஸோ இது மாதிரி சோ மெனி ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறைய போயிடுது சார். ஆக்சுவலி வந்து நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்கணும்னு நான் கேட்டிருக்கேன். ஆக்சுவலி எனக்கு என்ன டவுட்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நம்ம ஃபார்ம்ல வந்து கவுண்டிங் சொல்றாங்களா சார்? சரி. ஸோ அந்த கவுண்டிங்கிறது என்ன மாதிரியான கான்செப்ட்? உண்மைக்கே வந்து குறையுங்களா, இல்லை உணவு பழக்க வழக்கத்தில் உண்மைக்கே அந்த மாதிரி ஒரு ட்ரபிள் வருதுங்களா? ஏன்னா நிறைய படிக்கிறோம், பேப்பர் பார்க்குறோம், நியூஸ் கேட்குறோம், நிறைய மிஸ்யூஸ், நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கதா நான் கேள்விப்பட்டேன் சார். ஸோ அதை பற்றி எனக்கு ஒரு டவுட் மட்டும் இருக்குது, எனக்கு வேற ஒன்றும் இல்லை. அதாவது கவுண்டிங் குறைபாடு காரணம் என்ன? காரணம் என்னங்கிறது மாத்திரம் இல்ல, காரணம் வந்து உணவு ரீதியான காரணம் தானா அப்படிங்கறது அவர் கேக்குறாரு. அப்படி கவுண்டிங்லாம் வந்து குறைஞ்சா என்னலாம் ஆகும் அப்படிங்கிற பிரச்சனையும் கொஞ்சம் சொல்லுவீங்களா? அதாவது சின்ன வயசுல அதிகமான கைப்பழக்கம்னு சொல்றாங்க பாருங்க, அதெல்லாம் கூட கவுண்டிங் பிரச்சனையை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு முன்னாடி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அதையெல்லாம் பேலன்ஸ் பண்ணி போயிட்டே இருந்தது, எல்லா எனர்ஜியும் கிடைச்சிது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலமாக நம்மளுடைய உணவு மூலம் கிடைக்கக்கூடிய சரியான சப்ளிமெண்ட் ஸ்ட்ரென்த் கிடைக்கல. ஒன்று. மாறாக நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நிறைய அகெயின்ஸ் இருக்குது. குறிப்பாக இந்த ஸ்மோக் பழக்கம் பண்ணுறவங்க, ட்ரிங்க் பழக்கம் இது மாதிரி வச்சுக்கிறவங்களுக்கெல்லாம் இது மாதிரி பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஆமாம். ஓகே டாக்டர், ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வு தெரிஞ்சிருக்கும் நம்புறோம். அண்ட் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். மேடம் வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. மேடம் மதுரையில இருந்து இத்ரீஸ் பேசுறேன் மேடம். கிரீஷ். இத்ரீஸ். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ரொம்ப டிஃபரெண்டான பெயருக்கும் கூட. மேடம் நல்லா இருக்கேன், எல்லாம் எந்த குறையும் இல்லை மேடம். அதாவது வந்து மேடம் எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி எனக்கு 2 குழந்தை இருக்கு மேடம். சரிங்க. எங்களுக்கு வந்து இப்ப நாங்க 2 பேருமே வந்து என் ஒய்ஃப் கூட பண்ணும்போது மற்ற இடத்துலயும் போறது கிடையாது, எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஓகே. காண்டம் யூஸ் பண்ணி பண்ணாதான் நல்லா இருக்கு. ஓகே. ஆமா, காண்டம் யூஸ் பண்ண டைட்டா இருக்குங்கிறதுனாலயோ? இல்ல மேடம், காண்டம் யூஸ் பண்ணா நல்லா இருக்கு, பொதுவா வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணிருக்கீங்கங்கிறது நீங்க சொல்ற விதத்துல இருந்தே தெரியுதுங்க. அதுதானே மேடம் வாழ்க்கையே. அஃப்கோர்ஸ். ஆமா மேடம், 2 குழந்தைகள் நல்லா இருக்கு மேடம், எந்த குறையும் இல்ல. ரெண்டாவது வந்து காண்டம் யூஸ் பண்ணாம பண்ணுனோம்னா உஷ்ணா கிடைக்குது, 2 பேருக்குமே உஷ்ணா கிடைக்குது. யூரின் பண்ணோம்னா அப்படியே கடுகடுன்னு 2 பேருக்குமே உஷ்ணா கிடைக்குது. அதனாலயே ஒய்ஃப் வந்து காண்டம் போட்டு பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றாப்ல. சரி, ஓகே. அதுதான் மேடம் டவுட். ரெண்டாவது வந்துட்டு இந்த காண்டம் இல்லாம பண்ணிட்டோம்னா விந்து வந்து சீக்கிரம் வந்துருது. சரிங்க. மேடம் இதான் சார்ட்டை கேட்கணும். உங்கள்கிட்ட எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, சார்ட்டையும் பேசுறதுக்கு தாராளமா. நீங்க யாரும் உங்களை வந்து சார் கிட்ட பேச வேண்டாம்னு தடுத்தா? இப்ப கூட ஒரு நேயர் வந்தாங்க, சார் கிட்ட பேசுன்னு பேசிட்டாங்களே. மேடம் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே இருக்கேன். நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் மேடம், நான் உங்களுடைய பயங்கர ஃபேனு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க. மேடம் உங்களுக்கு சேலை தான் மேடம் சூப்பரா இருக்கு, சாப்பிட்ட பேசுறேன் மேடம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க. நிறுவனத்துக்கும் அந்தர நிகழ்ச்சிக்கு ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ so much. ஐடிவி வழங்கும் அந்தரங்க நிகழ்ச்சி லைவ் அப்படின்னு ஒரு டைம் மட்டும் சொல்லிருங்க மேடம் எனக்காண்டி. நல்லா இருக்கும், நீங்க சொல்லல செமையா இருக்கும். 2 வருஷமா பாத்துக்கிருக்கேன் உங்கள்கிட்ட, 2 வருஷமா ட்ரை பண்ணி பயங்கர ட்ரை பண்ணி செல்லுல பட்டனே அழிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி நிகழ்ச்சியை பார்த்தேன். ரொம்ப நன்றி. கட்டில் விளையாட்டுக்கிட்டு ரொம்ப நன்றிங்க. ஏன்னா முடியல. சரி, டாக்டர் கிட்ட வந்து நீங்க கேட்டதுக்குண்டான தீர்வுலாம் கேட்டுப்போம். டாக்டர் சொல்லுங்க, அவருக்கு வந்து காண்டம் யூஸ் பண்ணி பண்ற ஒரு விஷயம் வந்து அவருக்கு இஷ்டமா இருக்கு அப்படிங்கிறாரு. அப்படி வந்து காண்டம் யூஸ் பண்ணல அப்படின்னா வந்து சீக்கிரம் விந்து வெளியே வந்துடுது அப்படிங்கிறாரு. இல்லை, இது எப்படின்னா அவருக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க இருக்கு. ஆக ஓவர் எல்லா பிரச்சனையும் இந்த பிரச்சனை காண்டம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தை இருக்குது, குழந்தை இல்லைன்னா தான் அவர் இது மாதிரி யோசிக்கணும். 2 குழந்தை இருக்கிறதுனால இது அவருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள்னா இதை ஃபாலோ பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் வாழ்க்கை முழுக்க இதை ஃபாலோ பண்ண முடியுமா? இல்லை, இவர் மாற்றிக்கலாம், இவர் மனசு வச்சா மாற்றிக்கலாம். மனசை தான் வைக்கணும், வேற ஒன்றும் இல்லை, மாற்றிக்கலாம். ஓகே. ஒரு நாளைக்கு வேணா அவருக்கு ஒரு சின்ன டிப்ஸு, காண்டம் யூஸ் பண்ணாத ஆலிவ் ஆயிலை எக்ஸ்ட்ரல் பண்ணிட்டு இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டாருன்னா அது அந்த துரிதமாக சக்தி வெளியேறது ஓரளவுக்கு கட்டுப்படும். இல்லை, அவங்களுக்கு அட் தி சேம் டைம் வந்து காண்டம் இல்லாமல் வந்து அந்த மாதிரி இன்டர்கோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா சீக்கிரம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண் உறுப்புலையும் சரி ஆண் உறுப்புலையும் சரி ஒரு மாதிரி எரிச்சல் இருக்குங்கிறாங்க. இல்லை, அதுக்கு தான் யூரினேஷன் வந்து இல்லை, அதுக்கு தான் இது ஓகே ஒரு டிப்ஸ் பரிகாரமாகும்.
ஓகே ஓகே. இது பரிகாரமாகும். எனிவே ரொம்ப நன்றி. நீங்க நீங்க என்ன இவ்வளோ வந்து என்ன அன்பு தொல்லையினால உங்களுக்காக வேண்டி நிச்சயமா நீங்க கேட்டதை நான் நிறைவேற்றுறேன். இது ஐடிவி வழங்கும் அந்தரங்கம் லைவ். ஓகேங்களா? சரிங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ மேம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் ஹரிஷ் மேம். ஹரிஷ் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமா இருக்கேன் ஹரிஷ். சொல்லுங்க, எங்க இருந்து பண்றதா சொன்னீங்க? நான் அரியலூர் மேம். அரியலூர்ல இருந்து. சரி, நிறைய அறிஞ்சிட்டீங்களா? ஐயோ, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தாராளமா டாக்டர் கிட்ட நீங்க பேசலாங்க. ஆக்சுவலா மேம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் மேம் என்னன்னு. புரியலங்க. ஆக்சுவலா நான் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தாராளமா டாக்டர் இருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கேக்குறாங்க. எனக்கு ஏஜ் வந்து 23 மேம். ஓகேங்க. ஆக்சுவலா எனக்கு மேரேஜ் இப்போ 6 months முன்னாடி தான் மேரேஜ் ஆச்சு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒய்ஃபுக்கு ஏஜ் வந்து 22. லவ் மேரேஜ் தான் மேம். சூப்பர்ங்க. ஆக்சுவலா இப்போ என்னன்னா எங்களுக்கு மேரேஜ் 6 monthsல வந்து என்னன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகே. ஆனா அப்பதான் என்னன்னா என் பேபி கன்சீவ் ஆனா 1 month தராங்க, அடுத்து 10 or 15 days வந்து கண்டினியூஸா பீரியட்ஸ் போயிருது. ஓகே. அதாவது கன்சீவ் ஆறாங்க, அதுக்கு அப்புறமா வந்து பீரியட்ஸ் இருக்குங்களா? 10 days or 15 days அப்படியே கண்டினியூவா இதாயிருக்கு மேம். ஓகே. ரத்தப்போக்கு அதிகமா இருக்கு. ஆமா. என்னோட வெயிட் என்ன அப்படின்னா வந்து 46 தான் இருக்கு. ஆனா அவங்களோட வெயிட் வந்து கொஞ்சம் அதிகம். ஓகே. சோ அவங்களுக்கு என்ன மேம்? அவங்களுக்கு பிசிஓடி போன்ற கம்ப்ளைண்ட் ஏதாவது இருக்கா? ஆக்சுவலா இது இப்ப இந்த ப்ரோக்ராம் பார்க்கறப்பதான் எனக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே கேள்விப்பட்டது இல்ல. ஓகே. சோ இனிமேல் அதை ஏதாவது என்னன்னு அப்படின்னு வந்து செக் பண்ணோம் மேம். தாராளமாங்க, டாக்டர் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. சொல்லுங்க அடுத்து. அதே மாதிரி என்னன்னா என்னோட உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டாவும் இருக்கு மேம். ஸோ என்னோட ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி வெயிட் இல்லை. என்னோட ஏஜ் வந்து 22, ஆனால் 23, வெயிட் வந்து 46 தான் இருக்கு. ஓகேங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து இப்போ பேபிக்கெல்லாம் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா இல்லை அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தெரியலாம் மேம். ஓகேங்க, தாராளமாக கேட்கலாம் டாக்டர் கிட்ட. டாக்டர் இவ கேட்ட கேள்விக்கு உண்டான தீர்வு சொல்லுங்க டாக்டர். அதாவது மெயின் வந்து இது மாதிரி இந்த சம்மந்தப்பட்ட இதெல்லாம் முடிஞ்ச வரை டாக்டர் அன்றைக்கி சரி பண்ணிக்கிறணும். இருந்தாலும் இப்போ 6 months தான் மேரேஜ் ஆகுதுங்கிறாரு. ஓவர் ப்ளீடிங் ஏற்படுறது ஸ்டாப் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே முன்ன சொல்லியிருக்கிறேன். மாங்கொட்டை விதை பருப்பு இருக்குது பாருங்கள், அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு வெண்ணெயிலையோ மோர்லேயோ தேன்லேயோ எதில் வேணாலும் மத்திச்சு எடுத்துக்கலாம். அதை ஸ்டாப் பண்ணும். ஒன்று களைகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னா அதுக்கு முழுக்க அந்த நாள் தள்ளி போகும்போது லைட்டான ஒரு ப்ளீடிங் தெரிஞ்சதுன்னா உடனே டாக்டர் உடனே கூட்டிகிட்டு போய் அதை பார்த்துக்கணும். அப்படி இல்லை, டாக்டர் வசதி இல்லை, லேட் ஆகும்னு தோணுச்சுன்னா இந்த கருவேலம் கொழுந்த அரைச்சி உடனே யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கிட்டாலே செட் ஆகிடும். உடனே ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா நாள் நீடிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா ஒரு லேடி டாக்டரை சந்தித்து இவங்களுடைய கம்ப்ளைண்ட்டை சரி பண்ணிக்கலாம். செக் பாடி என்ன கண்டிஷனில் இருக்குன்னு செக்அப் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் எல்லாமே கிளியர் ஆகிடும். ஓகே ஓகே டாக்டர். இனிவேஸ் ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. திறந்த நிகழ்ச்சியை பாருங்க. சரி டாக்டர், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீர்க்கட்டி, அதாவது பிசிஓடி ப்ராப்ளம் பற்றி எனக்கு பேசிகிட்டு இருக்கோம். பிசிஓடி வந்து தவிர்க்கிறதுக்கோ இல்லை வந்து வந்த பிறகு அதை வந்து நீக்கிறதுக்கோ ஏதாவது உணவுகள் இருந்தால் சொல்லுங்கள். உணவுகளில் இந்த இந்த பிசிஓடி கம்ப்ளைண்ட் வரும்போது குறிப்பாக பீரியடும் ஒழுங்காக வராது. மாதம் எந்த தொல்லையும் ஏற்படும், சூதக கட்டு ஏற்படும். இது மாதிரி நேரங்களில் இது மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க முழுக்க மலைவேம்புன்னு சொல்லுவாங்க. மலைவேம்பு அதை அந்த பீரியடு வர்ற 3ஆவது நாள், ஃபர்ஸ்ட் டேஸ் செகண்ட் டேஸ் விட்டுட்டு 3ஆவது நாள் காலையில் அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் அளவு, பெரிய நெல்லிக்காய் அளவு இல்லை முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் சின்னதாக கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை பாலில் கலக்கி எம்டி ஸ்டமக்கில் அது பண்ணிக்கணும். இது மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கிறத மாற்றும். இன்னொரு டிப்ஸும் இருக்குது. நம்ம கண்டங்கத்திரி காய் இருக்குது பாருங்கள், கண்டங்கத்திரி பழம். கண்டங்கத்திரி கிராம பகுதிகளில் எல்லாம் இருக்கும், நிறையா இருக்கும். இந்த முள்ளாக இருக்கும், அதனுடைய இலையில முள் இருக்கும். காய் வந்து கோழி மாதிரியே இருக்கும், கோழி வடிவத்தில் இருக்கும். ஆமாம், அந்த பழத்தை அதை காய வச்சு அந்த விதையை காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு சிட்டிகை அளவு எடுத்து உள்ள சாப்பிடணும். அந்த தொடர்ந்து நம்ம வந்து இதை பற்றி பேசுவோம் டாக்டர். நேர் ரெடியாக இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க.
நான் சென்னையிலேருந்து சுரேஷ் பேசுகிறேங்க. சுரேஷ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நீங்கள் உங்கள் டிவி வால்யூமை கம்மி பண்ணிடுறீங்களா சுரேஷ்? சரிங்களா? சொல்லுங்க சுரேஷ், எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய ஒர்க் எல்லாம்? நல்லா போயிட்டு இருக்குங்க. ஓகே, எல்லா ஒர்க்குமே கரெக்டாக போயிட்டு இருக்கா? போயிட்டு இருக்கேன். சரி சொல்லுங்க, என்ன பிரச்சனை? பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆயிடுச்சு மேடம். சரிங்க. நம்ம ஒய்ஃப் 5 months கன்சீவ் ஆகிறாங்க. ஓ, ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. சொல்லுங்க. ஃபேமிலியில் வந்து உறவு வச்சுக்கணுமா வேணாம்னு சொல்லி பல பேர் இவ்வளோ என்ன சொல்கிறாங்க, டவுட் இருக்கு, அதை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாமான்னு. தாராளமாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ஒய்ஃப் ஹெல்த் செக்அப் பண்ணீங்களா? பண்ணியாச்சு. அவங்களுக்கு எல்லாமே வந்து நார்மலா இருக்கா? எல்லாமே நார்மல். ஹைட்டு, ஐ மீன் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்காங்க, இல்லை கன்சீவ் ஆகிருக்கு உண்டான அந்த வெயிட்லாம் கரெக்டாக இருக்காங்க? எல்லாம் கரெக்டாக இருக்கு மேடம். ஓகே ஓகே ஓகே. பேபிக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே நார்மல் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வந்து எல்லா ரிசல்ட்டும் வந்திருக்கா? எல்லா ரிசல்ட்டும் வந்துருக்குங்க. ஓகேங்க ஓகேங்க. உங்களுக்கான சந்தேகம் டாக்டர் கிட்ட கேட்டு தீர்த்துக்கலாங்க. டாக்டர் சொல்லுங்க டாக்டர். 5 months ஆயிடுச்சுன்னா கனெக்ஷன் வச்சுக்கலாம். ஓகே. ஆனால் ஹார்டாக இருக்கக்கூடாது. ஹார்டாக இருக்க லைட்டான அவங்களுக்கு வெயிட் அதிகமாக கொடுக்காம சிரமம் கொடுக்காத இவருடைய வெட்கையை தணிச்சுக்கிறது மாதிரியே இருக்கணுமே தவிர அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடாது. அவங்க வந்து டெலிவரி ஆகி குழந்தைய கையில் எடுத்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அதை அவங்க தியாகம் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய மைண்டு ஃபுல்லாக குழந்தைய பேத்து எடுக்கணும், காப்பாற்றி நல்லபடியாக கொண்டு வரணுன்ட்டு. இவங்க ஆண்கள் அது வேற பொறுமையாக இருக்க மாட்டாங்க. பட் 5 months ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. லைட்டான வேலை வச்சுக்கலாம், ஹார்டாக மூவ் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே டாக்டர். இன்வைஸ் ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அண்ட் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. மேம் என் பேர் வசந்தமதி. வசந்தமாரி, எப்படி இருக்கீங்க? வசந்தமதி மேம். வசந்தமதி, ஓகே. மதி சொல்லுங்க. நான் என் ஹஸ்பண்ட்காக கேட்கணுங்க மேம். தாராளமா கேட்கலாம், சொல்லுங்க வசந்தமதி. இல்லைங்க மேம், மேரேஜ் ஆகி இப்போ ஒரு 2 months ஆகுது. சரிங்க. என்ன வயசாகுது? எனக்கு ஏஜ் 19 மேம், அவருக்கு 25 ஆகுது. ஓகேங்க. அதான் கொஸ்டின் கேட்கணும் மேம். டாக்டர்கிட்ட பேசலாமா? தாராளமா பேசலாங்க, பேசுங்க. டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. டாக்டர், இப்போ ஒரு பண்ணும்போது ஒரு 3 or 2 minutesலயே ரிமூவ் பண்ணிடுறாரு. சரி. அதுவும் இல்லாம டக்குன்னு வந்துடுது அப்படின்னு சொல்றாரு, அந்த விந்து டக்குன்னு வெளியேறிடுது அப்படின்னு சொல்றாரு. என்ன டாக்டர் பண்ணலாம்? இது பெரும்பாலானவங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது மேரேஜ் ஆன புதுசில். ஆனால் இது நாளடைவில் இதே நிலைமை இருக்காது, நீடிக்காது, மாறிடும். ஒன்று, அவருக்கு ஒரு சின்ன முக்கியமான ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். இது பெரும்பாலும் பதஷ்டங்கிறதையும் தாண்டி உடம்புல ஓவர் ஹீட் இருந்ததுன்னா இது மாதிரி தொல்லை இருக்கும், பாடி ஹீட்டு. அதை தணிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முக்கியமான இடத்துல இருக்கிறது வந்து பாதாம் பிசினியை நைட்டில் ஊற வச்சு காலையில் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்க சொல்லுங்கள். வெந்தயத்தையும் அதே மாதிரி அடிக்கடி வெந்தய கஞ்சி, வெந்தய களி, இது மாதிரி அதை எந்த ரூபத்துலையெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்க முடியுமோ அதை அவருக்கு கொடுங்க, ரெடி பண்ணி கொடுங்க. சரியாக வந்துடும், சரியாக வந்துடும். நாளடைவில் மாறிடும். ஓகே. அட் தி சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட இருப்பாங்க பாருங்க, அவங்களோட தொல்லை தாங்க முடியாது. எந்தெந்த புக்கில் என்னெல்லாம் படிச்சிருக்காங்க, இல்லை யார் யாரெல்லாம் எதெல்லாம் சொல்கிறாங்கன்னா அது எல்லாத்தையும் எடுத்து வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறது. அதையே வந்து அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்கனாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இல்லை டாக்டர்? பிகாஸ் சிலர்லாம் சொல்லுவாங்க வந்து இல்லை இந்த மாதிரி வந்து இன்டர்கோர்ஸ் வச்சுட்டு இருக்கும்போது சீக்கிரமே வந்து நம்ம இன்டர்கோர்ஸை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து வச்சுக்கிறதுக்காக வேண்டி உறவு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. லாங் டைம் ப்ராசஸ்க்கு சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மையா டாக்டர்? இல்லை, இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இது இருக்கிறதுல தப்பு கிடையாது. இது நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க 1 or 2 times. ஃபர்ஸ்ட்ல முதல்ல துரிதமாக சக்தி வெளியேறி இல்லை அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த விந்து வெளியேற்ற விடுறதே கிடையாது அப்படிங்கிறது தான். விந்து வெளியவே வந்து விடாமல் உடனே வந்து ஒரு 2 செகண்ட்ஸ்லேருந்து ஒரு 5 seconds 10 secondsலேயே உறவை நிறுத்திட்டு மறுபடியும் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஆரம்பிக்கிறது. இது வேறு சில பேர்ட்ட இந்த இது இருக்குது. ஆனால் இதை வந்து நீடிக்க விடக்கூடாது. இது வந்து ட்ரைனிங்க்கு தான் இதை எடுத்துக்கணும். விந்துவை நிறுத்துறதுக்கு ட்ரைனிங். அதாவது விந்து நம்ம ஒரு பெண்ணை சந்தோஷப்படுத்துகிற வரை நம்ம உறவு வச்சுக்கணும், அதுவரை நம்ம விந்துவை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறுத்துறது தப்பு கிடையாது. ஆனால் போய்கிட்டே இருக்கணும், ஸ்டாப் பண்ணி போயிட்டே இருக்கணும்னா
நரம்புகள் தளர்வு கொடுக்கும், உடம்பு பலகீனப்படும், நரம்பு நாளங்கள் எல்லாமே செயலிழந்து போய் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே வயோதிகம் வந்துடும். சின்ன வயசுலேயே, அதாவது 40 வயோதிகர்கள் அப்படிங்கிறாங்களோ? ஆமாம் ஆமாம் ஆமாம். அதாவது எப்போதுமே முதுமையை அணுக விடாத எதிர்த்து நிற்கிற ஆற்றலுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, அதனால தான் நீங்களும் இளமையா இருக்கீங்களா டாக்டர்? நான் இளமையா இருக்கேன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. சரி டாக்டர், அடுத்த நேயர் பார்ப்போம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் சதீஷ் குமார். செந்தில் குமாரா? சதீஷ். சதீஷா? ஓகே, சொல்லுங்க சதீஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப எனர்ஜெட்டிக்கா பேசுறீங்க. கொஞ்சம் உங்க எனர்ஜில பாதி நானும் கடன் வாங்கிக்கிறேங்க. வாங்கிங்க. சொல்ல போறேன். தாராளமா. யாரு? நம்ம சதீஷ் தானே, வாங்கிக்கலாம். சொல்லுங்க சதீஷ், உங்களுடைய எனர்ஜிக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணீங்கன்னா உங்களுடைய எனர்ஜில பாதி எனக்கு வந்துருங்க. தாராளமா கேட்கலாங்க, சொல்லுங்க. நான் வந்து மேரேஜ் முன்னாடி வந்து கைப்பழக்கம் வர இருந்துச்சு. ஓகே. இப்போ எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. வயசு என்ன ஆகுது முதல்ல அதை சொல்லுங்க. 24. 24 இயர்ஸ். அண்ட் எவ்வளோ நாள் வந்து இந்த சைட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? சைட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸாக இருக்கும். 2 இயர்ஸாக பண்ணிட்டு இருந்தீங்க. ஓகே. இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு. ஒய்ஃபோட வந்து செக்ஸ்ல ஈடுபடும் போது இப்போ வரமாட்டேங்குது வெளியில. விந்து வெளியே வரல? ஆமா. ஆனா உங்களுக்கு அந்த ஃபீல் அண்ட் எரெக்ஷனும் வந்து கரெக்டா இருக்கா? அது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளம்ப மாட்டேங்குது. ஓகே, ஸ்டார்டிங் ட்ரபிளா? ஆமா, ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆகுது. இல்ல வந்து ஸ்டார்ட் ஆன பிறகு கரெக்டா இருக்கா? லேட் பிக்கப் ஆகுதானா? லேட் பிக்கப் ஆகுது. சரி சரிங்க, வண்டியை சர்வீஸ் விடணும் அப்ப கொஞ்சம். அதான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கைப்பழக்கும் போதெல்லாம் கரெக்டா இருந்துச்சு. இப்ப லாஸ்ட் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அந்த எதனால ஓவர் பண்ணதால அப்படி வருதா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே, டாக்டர் கிட்ட கேட்போம் உங்களுக்கான சந்தேகம் பத்தி. ஓகேங்களா டாக்டர்? சொல்லுங்க டாக்டர். அவர் கேள்வியும் கேட்டுக்கிட்டாரு, அந்த கேள்விக்கான பதிலையும் அவரே சொல்லிட்டாரு. இவர் என்ன செய்யணும், மேரேஜ் ஆகலைன்னா வேற சமாச்சாரம். மேரேஜ் ஆயிடுத்துங்கும் போது உடனே அவர் ஒரு செக்ஸாலஜிஸ்ட்டை சந்திச்சு அவருடைய குறைபாடை கண்டிப்பாக நீக்கிக்கணும். ஏன்னா அவர் பேசிக்காக அவர் வந்து வீக்கான நிலைமையை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கிறாரு. இப்போ சின்ன வயசுங்கிறதுனால இதை துரிதமாக சரி பண்ணிக்கலாம். மற்றபடி அதை சாப்பிட்டு பார்ப்போம் இதை சாப்பிட்டு பார்ப்போம்னு நாளை கடத்துறதை விட ஒரு செக்ஸாலஜிஸ்ட்டை சந்தித்து அதை இயற்கையான முறையில் நமக்கு எனர்ஜிக்கு என்ன தேவையோ அவங்களுடைய ஆலோசனையை பெற்று சரி பண்ணிக்கலாம். சரி பண்ணிக்கிட்டால் அது நிலைமை மாறிடும். கண்டிப்பாக மாற்றிக்கலாம். ஓகே ஓகே டாக்டர், ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். எங்க வரீங்க? வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. கார்த்திக் பேசுறேன் மேடம். சொல்லுங்க திருச்சி கார்த்திக், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நலமா இருக்கு கார்த்திக். மேடம் டவுட். தாராளமா. டவுட் இருக்க போய் தானே அந்தரங்கம் நிகழ்ச்சிக்கு ஃபோன் பண்ணீங்க. இல்ல மேடம், எனக்கு ஏஜ் 22 தான் ஆகுது. 22ஆ? ஆமா மேடம், மேரேஜ் பண்ணல. ஓகேங்க. லைஃப்ல செட்டில் ஆயிட்ட பிறகு நீங்க மேரேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வயசு தடை கிடையாது இனிமேல். அதனால கவலைப்படாதீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். ஓகேங்க. ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன் மேடம் நான். ஆனா நைட்டு தூக்கத்திலே வந்து அது லீக் அவுட் ஆயிடுது. அது என்ன எனக்கு பயமா இருக்கு. அதான் உங்களுக்கு பயமா இருக்கா? யாரை நினைச்சுக்கிட்டு யாருடைய போட்டோ ஒளிச்சு வச்சுக்கிட்டு படிக்கிறீங்க? அதெல்லாம் இல்லை மேடம். எதுவும் பாடி கண்டிஷன் எதுவும் இதாகுமான்னு கேட்கறதா மேடம் பண்ணணும். தாராளமா தாராளமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் இருக்காங்க, டாக்டர் கிட்ட தீர்வு காண்போம். சொல்லுங்க டாக்டர். இவர் வந்து உடற்பயிற்சி செய்கிறதுனால இந்த பாடி ஹீட் ஆகும். அதாவது ஜிம்மில் போய் செய்யும்போது எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு செய்யும்போது இது மாதிரி ஏற்படும். அதனால் இவர் முடிஞ்ச வரை அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு இது பண்ணணும். அதுவும் தூக்கத்தில் ஸ்கலிதமாகுதுங்கிறத சமாச்சாரத்தை அவர் மெயினாக கவனிச்சே ஆகணும். இல்லைன்னா அவருடைய உடல்நிலை பலகீனப்படும். என்னைக்காவது ஒரு நாள்னா அது பிரச்சனை இல்லை, அடிக்கடி ஏற்படுதுன்னா அது மாதிரி தவறு. அதுக்கு படிக்கார பருப்பங்கிறது, அது பெண் படிக்கார பருப்பம் நாட்டு மருந்து கடையில் விற்கிது. அதை வாங்கி வெண்ணெயில் மத்திச்சு சாப்பிட்டுக்கிட்டு வரணும். இது இவங்களுக்கும் இது மாதிரி உள்ளவங்களுக்கும் செட் ஆகும். இந்த சின்ன பிள்ளைங்க பெண்களில் இந்த
ஒயிட் டிசிசி கம்ப்ளைண்ட் இருக்கு பாருங்க, அவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு இந்த 2 கம்ப்ளைண்ட் உள்ளவங்க ஆணுக்கும் ஆமாம் ஆமாம் அந்த 2 பேருக்குமே இது ஒரு சிறந்த மருந்து. இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேயும் நீடிக்குதுன்னா மருத்துவர் அணுகி சரி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே டாக்டர், ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்த நிகழ்ச்சியை பாருங்க. நேயர்கள் அனைவருமே வந்து காத்துட்டு இருப்பீங்க நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை அணுகணும் அப்படின்னு. எப்படி அணுகலாம் பார்த்தீங்கன்னா, பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சி பொதுவான நிகழ்ச்சி. மேலே இருக்கிற இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணுங்க. நீங்கள் நிச்சயமாக வந்து டாக்டர் கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். நீங்கள் எல்லாருமே வந்து அவசரமாக வந்து முட்டி மோதி கால் பண்ணியிருப்பீங்க. அதில் ஒரு நேயர் பார்த்தீங்கன்னா பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காரு. பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. மேடம், நான் மதுரையிலேருந்து. சொல்லுங்க. மதுரையிலேருந்து. உங்களுடைய டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு. தேவியா? டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க தேவி. சரிங்க மேடம். மியூட்ல வச்சுட்டு நீங்க உங்க கேள்வியை கேளுங்க. சொல்லுங்க தேவி. எப்படி இருக்கீங்க தேவி? நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்க. சரி சொல்லுங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்க. கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆயிடுச்சு. சரிங்க. இப்போ வந்து இந்த கர்ப்பப்பையில லேசா புண்ணு இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. புண்ணு இருக்கு சொல்லியிருக்காங்க. கர்ப்பப்பையில புண்ணு சொன்னாங்களா கட்டி சொன்னாங்களா? இல்ல, கர்ப்பவாயில தான் புண்ணு இருக்கு. ஓகே, கர்ப்பவாயில புண்ணு இருக்கு. ஓகே அப்படின்னாங்க. ஓகேங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்து மாத்திரை சாப்பிட்டேன். சரிங்க. மறுபடியும் எதுவும் அது பெரிய பிரச்சனை ஆகுமா? இல்ல உங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்களா? 2 10 வயசுல ஒரு பையன் இருக்கான். 3 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. சரிங்க சரிங்க. நீங்க வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் எல்லாம் வந்து ரெகுலரா வருதா? மாசம் கரெக்டா ஆயிடுது. ஓகேங்க ஓகே. வயிறு வலி போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? அடிக்கடி கொஞ்சம் வயிறு வலி பிரச்சனை இருக்கு. ஓகேங்க ஓகேங்க. டாக்டர் கிட்ட வந்து இது சம்பந்தமான தீர்வு என்ன சொல்றாருங்கிறத கேட்டுப்போமா? ஓகேங்க சொல்லுங்க டாக்டர். மெயின் இவங்க வந்து டாக்டர்கிட்டே தான் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும், கரெக்ட் பண்ணிக்கணும். ஓகே. பார்த்து புண்ணு வராத பார்த்துக்கணும். 2வது எனர்ஜிக்கு தேவையானது, அதாவது ஸ்ட்ரென்த்துக்கு தேவை, அயன் ஸ்ட்ரென்த்துக்கு தேவையானதை எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் அவங்க முக்கியமாக. சரிங்க. இது 2 தான் முக்கியமான டிப்ஸ். வேறு மருந்துக்கெல்லாம் அவங்க டாக்டர் அணுகாமல் போகக்கூடாது. ஓகே ஓகே. பொண்ணு இருக்கும்போது க்யூர் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனி மீண்டும் தொல்லை வராது. உணவு முறையில் எதுவுமே சரி பண்ண முடியும். உணவு முறையில் அவங்க எடுத்துக்கிறது வந்து உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த கல்யாண முருங்கைன்றது இருக்கு பாருங்க. இந்த கல்யாண முருங்கை இலையை இடையில காலையில் ஒரு 3 நாள் தொடர்ந்து சாப்பிடலாம். உருண்டை மாதிரி வெறும் வயிற்றுல காலையில் ஒரு சுண்டைக்காயிலேருந்து ஒரு நெல்லிக்காய் அளவு வரை எடுத்துக்கலாம், கொட்டைப்பாக்கு அளவு வரை எடுத்துக்கலாம். இதில் அவங்க உங்களுடைய பாடி கண்டிஷனை பொறுத்து எடுத்துக்கக்கூடியது. 1 இந்த பெயின் வயிற்று வலி ஏற்படுமானால் அதுக்கு என்ன செய்யலாம்? அந்த முருங்கைக்கீரையை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். முருங்கைக்கீரையில் உப்பு வச்சு கசக்கி சாறு எடுத்து குடித்தா சரியாக வந்துடும். இதுவே போதும், வேறு எதுவும் ஆழமாக போக வேண்டாம். ஓகே ஓகேங்க. எனிவேஸ் ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. சுரேஷ் மேடம். சுரேஷ், நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் மேடம். சொல்லுங்க சுரேஷ், எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய வாழ்க்கை? நல்லபடியா போயிட்டு இருக்கு மேடம். ஓகேங்க. பயங்கர ஸ்டைலா இருக்கீங்க. பயங்கர ஸ்டைலா இருக்கேனா? இன்னைக்கு கொஞ்சம் வந்து நான் தான் சொன்னேனே, சாட்டர்டே இட்ஸ் அ பார்ட்டி டே. ஸோ வந்து கொஞ்சம் ஜாலி மூட்ல வந்து வந்திருக்கேன் அப்படின்னு. ஓகே மேடம். சொல்லுங்க, என்ன சந்தேகம்னு கேளுங்க. டாக்டர் பேசுறேன் மேடம். தாராளமா பேசலாங்க டாக்டர். சொல்லுங்க சார். இப்போ எனக்கு மேரேஜ் முடிஞ்சு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. 3 இயர்ஸ்? ஆமாங்க சார். சரி டாக்டர், நான் இப்போ ஒரே மாதிரி செக்ஸ் வச்சுக்கிறதுனால எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி, அதனால வேற எந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் கேட்கலாம். நாளடைவில் இது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், போக 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 தெரிய ஆரம்பிச்சிடும். ஆமாம், இந்த மாதிரிங்கிறத விட அது ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் இந்த விஷயங்கள். as a friend-ஆவோ as a doctor-ஆவோ உங்களுடைய சஜஷன் கேட்குறாரு போல. ஆமாம், இருந்தாலும் இது மாதிரி லைவில் நம்ம ஓப்பனாக பேச வேண்டாங்கிறது என்னுடைய இது. இதெல்லாம் நான் மேற்கொண்டு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எங்களை மாதிரி ஒரு செக்ஸாலஜிஸ்ட்டை நேரில் போய் சந்திச்சு
ஓகே அவங்களுடைய இது மாதிரி டவுட்டுகளை கிளியர் பண்ணணும். டிவி மூலம் வேணாம், பல பேர் பார்க்கக்கூடியது. இதில் பெண்கள்லாம் கவனிப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்காக என்னுடைய அட்வைஸ் இது. நேரில் போய் ஒரு செக்ஸாலஜிஸ்ட் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய செக்ஸாலஜிஸ்ட் ஓப்பனாக சொல்லுவாங்க. அவங்க எல்லா அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஓகேங்க. எனிவேஸ் ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. சரி டாக்டர், அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். மேடம் வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. ஜான் பேசுறேங்க. ஜானா? ஆமாங்க. எங்க இருந்து பேசுறீங்க? இங்க வேலூர் சைடுங்க. சரிங்க, சொல்லுங்க. மேரேஜ் ஆகிட்டு 10 இயர்ஸ் ஆகுதுங்க. மேரேஜ் ஆகிட்டு 10 இயர்ஸ் ஆகுது. ஆமாங்க. ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தோம், எல்லாம் நார்மலாக இருக்கு. ஓகேங்க. கன்சீவ் ஆகலைங்க. ஓகேங்க ஓகேங்க. அது இது வந்து சில நேரத்தில் 1 ml இல்லைனாக்கா 1 ml தான் வருதுங்க. ஓகேங்க. ஒருவேளை அது ரீசனா இருக்குமா அப்படின்னு. எல்லாரும் அளவு வச்சு அளந்தீங்களா? சரி சொல்லுங்க. ஆக்சுவலி நீங்க ஏதாவது டெஸ்ட் ஏதாவது எடுத்திருக்கீங்களா? ஆமா ஆமா, டெஸ்ட் எடுத்திருக்கேங்க. சரி, செமன் அனாலிசிஸ் பண்ணிருப்பீங்க அப்போ. ஆமா ஆமாங்க. அதுல கவுண்ட்ஸ் வந்து எத்தனை இருக்குன்னு சொல்லிருக்காங்க? கவுண்ட்ஸ் வந்து 40 மில்லியன்ஸ் இருந்ததா சொன்னாங்க. 40 மில்லியன் இருந்ததா ஆமா, சொல்லிருக்காங்க. ஃபெர்டிலிட்டி 40% இருந்ததா சொன்னாங்க. ஓகே, 40% இருந்ததா சொல்லிருக்காங்க. ஆமாங்க. சரிங்க, உங்களுடைய மனைவிக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க, அவங்க நார்மலா தான் இருக்காங்க. அவங்களும் நார்மலா தான் இருக்காங்க. அந்த பிசிஓடி பிரச்சனை இல்ல ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? பீரியட்ஸ் தள்ளி போற பிரச்சனைன்னு ஏதாவது இருக்கா? இல்ல அந்த மாதிரி இல்லைங்க, நார்மலா தான் ஆகுதுங்க. அவங்களுக்கு நார்மலா தான் இருக்கு. உங்களுக்கு வந்து 40% தான் வந்து உயிரணுக்கள் இருக்கு அதான் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆமாங்க. என்னுடைய ஏஜ் வந்து 38 இயர்ஸ் ஆகுதுங்க. ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க. டாக்டர் கிட்ட வந்து இதுக்குண்டான தீர்வு கேட்போம். டாக்டர் சொல்லுங்க. இது மாதிரி பெரும்பாலானவங்க ஒரு சிலர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, சரிப்படாது. ஆனால் இதை முறையாக இதில் குழந்தையின்மை பிரச்சனையை தீர்க்கக்கூடிய டாக்டர்களை அணுகி இந்த கவுண்டிங் 40 பத்தாது. சில பேருக்கு செட் ஆகும், சில பேர் 50க்கு மேலே வந்துடணும். இதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய சிகிச்சைகள் இருக்குது. அதை முறையாக அவங்க அணுகி ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே டாக்டர். அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. வணக்கங்க, நான் ராஜேஷ் சென்னையில இருந்து பேசுறேன். ராஜேஷ் சென்னையில இருந்து பேசுறீங்களா? சொல்லுங்க ராஜேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. என் ஏஜ் 39. ஓகேங்க. டாக்டர் கிட்ட பேசலாமா? நான் தாராளமா பேசலாம் ராஜேஷ், பேசுங்க. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம், சொல்லுங்க. அதான் டாக்டர், இப்போ 39 இயர்ஸ் ஆகுது. சரி. முன்னாடி வேலை பார்த்த மாதிரி வேலை பார்க்க மாட்டேங்குது. சரி. அதான் இப்போ நடத்த டைம்ல எரெக்ஷன் கிடைக்க மாட்டேங்குது. சரி. மேரேஜ் எத்தனை வருஷம் ஆகுது? 10 இயர்ஸ் ஆகுது. குழந்தைங்கள்லாம் இருக்கு? இருக்கு. ஆக நீங்கள் 40 நெருங்கிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. சுகர் ப்ரெஷர் ஏதாவது இருக்கா? பிளட் ப்ரெஷர் கொஞ்சம் ஹையா இருக்கு. சரி, அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா ரெகுலரா? ஆயுர்வேதம் தான் எடுத்துட்டு இருக்கேன். சரி, இல்லை ஏதோ ஒரு ரூட்டில் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது வச்சுக்கோங்க. மற்றபடி அவங்கள்ட்ட நீங்கள் என்ன செய்யலாம், இது மாதிரி செக்ஸுவல் எனர்ஜி குறைவாக இருக்கிறதுக்கு உணவுகள்ன்றதை நான் சில டிப்ஸு சுருக்கமாக சொல்கிறேன். அதேமாரி நீங்கள் முறையாக ஒரு 40 நெருங்கும்போது சில பேருக்கு இது மாதிரி கம்ப்ளைண்ட் வருது. அதை நீங்கள் அவங்கள அணுகி நீங்கள் சரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னுடைய ஒரு அட்வைஸ் என்னென்னா, அஸ்வகந்தாங்கிறது அமுக்ரா சூரணம் இருக்குது, அதை வாங்கி தேன்லேயோ பால்லையோ ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டு வாங்க. முருங்கை பூவை அடிக்கடி பாலில் போட்டு நைட்டில் படுக்கிறச்ச ஒரு கிளாஸ் சாப்பிட்டு படுங்க. இந்த எனர்ஜியை உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே சார். அதான் எப்பயாவது ஒரு வாட்டி எரெக்ஷன் இருந்தால் கூட நிற்க மாட்டேங்குது. இல்லை, இதை கண்டினியூ பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடிய டிப்ஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு வாரம் 10 நாள்லாம் பத்தாது, ரெகுலராக கண்டினியூ பண்ணுங்கள். இதுக்கு இடையில் பாதாம் பருப்பு, பேரிச்சம்பழம், இது மாதிரி திட உணவுகள், மாதுளம்பழம், இதெல்லாம் கொஞ்சம் அடிக்கடி எடுத்துக்கங்க. கண்டிப்பாக. ஓகே, ரொம்ப நன்றிங்க. ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, பங்கெடுத்துக்கோங்க. சரி டாக்டர், அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. கார்த்திக் மேடம். கார்த்தி, எப்படி இருக்கீங்க கார்த்தி? நாமக்கல்ல இருக்கேங்க. நல்லா இருக்கேங்க. ஓகேங்க, நார்மலாக தான் இருக்கேன், நல்லா இருக்கு. சொல்லுங்க கார்த்தி, என்ன பிரச்சனை சொல்லுங்க. இல்லைங்க, அடிக்கடி வயசு கூட சேர்ந்து இருக்கும்போது ஆணுறுப்பு வந்து திடீர்னு சின்னதாயிருது. ஓகேங்க. விரைப்புத்தன்மை கம்மியா இருக்குது. சரிங்க.
அதுக்கு வந்து என்ன வழி? ஓகே கொஞ்சம் பெருசு பண்றதுக்கு இயற்கையான வழியில அதுதான். ஓகே நிச்சயமா கேட்போம். திங்க் வாயை மூடிக்கிட்டே பேசுவார் போல. கஞ்சியை வந்து கொஞ்சம் உள்ளுக்கும் விட்டுக்கிறாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருப்பாரும் தோணுது எனக்கு. டாக்டர் சொல்லுங்க. அவருடைய ஏஜ் தெரியணும், எத்தனை வருஷமாச்சு மேரேஜ் ஆகின்றது தெரியணும். ஓகே ஹலோ ஏஜ் 29ங்க. ஓகேங்க. மேரேஜ் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 3 வருஷம் ஆகுதுங்க. 3 வருஷம். 3 இயர்ஸ். ஒன்றும் இல்லை, வீரிய குறைவு ஏற்பட்டுச்சுன்னா உறுப்பு சிறுக்க ஆரம்பிச்சிடும். வீரியத்தை அதிகமாக்குறதுக்கு உள்ள மருந்து நான் ஒரே ஒரு ஐட்டம் சொல்கிறேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாட்டு மருந்து கடையில் நிலப்பனக்கிழங்கு, பூமி சக்கரை கிழங்கு, பூனைக்காளி விதை, இந்த 3ஐயும் வாங்கி முறை பிரகாரம் அதை பவுடர் ஆக்கி வச்சுக்கிட்டு பாலில் கலக்கி சாப்பிட்டுக்கிட்டு வாங்க. நாளடைவில் அந்த கம்ப்ளைண்ட் சால்வ் ஆகிடும். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்த நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம். திருவண்ணாமலையிலேருந்து ஸ்டாலின் பேசுகிறேன் மேடம். திருவண்ணாமலையிலேருந்து ஸ்டாலின். ஆமாம் மேடம். ஓகே சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க ஸ்டாலின்? நல்லா இருக்கு மேடம். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை மேடம், சின்ன வயசுல வந்து எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் அந்த கை பழக்கம் இருந்துச்சு. ஓகே, சின்ன வயசுலன்னா எந்த வயசுல இருந்து எந்த வயசு வரைக்கும் இருக்கு? இப்ப 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து 10th இருந்து அந்த பழக்கம் இருந்துச்சு. 6th ஆமா, 6th to 10th வரைக்கும். ஐயோ, யாருங்க இந்த பழக்கத்தை கத்து கொடுத்தது உங்களுக்கு? இல்ல அப்பெல்லாம் ஒன்றும் தெரியாது. அது வந்து பழக்கம்னு கேட்டு 10th தான் அது பழக ஆரம்பிச்சு. ஓகே ஓகே சரிங்க. 10th தான் அது வந்து பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தப்பு போக ஆரம்பிச்சு. ஃபாதர் வந்து ரொம்ப தப்பு வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு. ஓகேங்க. அதனால அதுக்கப்புறம் ஒரு 10 years தான் அந்த பழக்கத்தை நான் விட்டுட்டேன். சரிங்க. அப்புறம் வீட்டில் அலைன்ஸ் பார்த்தாங்க, மேரேஜ் பண்ணோம். ஒரு பையன் இருக்கான் மேடம். ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. ஆனா பாத்தீங்கன்னா என் ஒய்ஃப் வந்து என்னால திருப்திப்படுத்த முடியல. கொஞ்ச நேரத்துல இருந்து வெளியேறுது. ஓகேங்க ஓகேங்க. மற்றபடி அவளுக்கு எனர்ஜி எல்லாமே அங்க இருக்கு. ஆனா சீக்கிரமா வந்துருது. அதை மட்டும் ஸ்டாப் பண்றதுக்கான ஓகே, இதுக்கு காரணம் வந்து பிஞ்சிலே பழுத்ததுதான் நினைக்கிறீங்களோ? கண்டிப்பா அந்த பாவம் தான் மேடம். அந்த பாவம் தான் மேடம். சரிங்க சரிங்க, ரொம்ப ஓவரா பண்ணிட்டீங்க போல, அதனாலதான் இப்படி பேசுறீங்க. கைத்தொழில் ஒன்றை கத்துக்கணும்னு சொன்னது இதை கிடையாது. இந்த மாதிரியான கைத்தொழிலை பார்த்துக்கிட்டா இப்படிதான் ஆகும் அப்படிங்கிறதுக்கு இவர் சொல்ற விஷயமே வந்து உதாரணமா எனக்கு தெரியுது. சொல்லுங்க டாக்டர். அதாவது இவர் உண்மையை ஒத்துக்கிறாரு. சின்ன வயசுலேருந்து இந்த பழக்கமே ஆரம்பத்தில் டீனேஜ் பிகினிங்லேயே தான் இது ஸ்டார்ட் ஆகும். சில பேர் எனக்கு 30 வயசு ஆகுது 2 வருஷமாக இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கொள்றது, ஏன்னா அதை ஃபார்மாலிட்டிக்கு சொல்கிறது. இவர் இது மாதிரி கைப்பழக்கம், நான் எல்லாருக்குமே சொல்லக்கூடியது என்னன்னா, கைப்பழக்கத்தை அடிக்கடி அதிகமாக செஞ்சால் ஃப்யூச்சரில் இப்போ இவர் சொல்லக்கூடிய சின்ன வயசுலேயே இது மாதிரி பாதிப்பு வருது. இவர் முதல்ல இப்போ நம்ம கொடுக்க வேண்டியது டிப்ஸு மெயினாக. நான் எரெக்ஷன் ப்ராப்ளத்தை சரி பண்ணுற மாதிரி ரத்தின புருஷன்னு சொல்லக்கூடிய ஓரிதழ் தாமரை. ஆமாம், அது கிராம பகுதியாக இருந்தால் ஒரிஜினலாகவே கிடைக்கும். இல்லைங்கிற பட்சத்தில் இந்த பொடி கிடைக்கும். அதை டெய்லி காலையில் ஒரு ஸ்பூனு, மாலையில் ஒரு ஸ்பூனு, காலையில் ஒரு ஸ்பூனு, மாலையில் ஒரு ஸ்பூனு பாலில் போட்டு சாப்பிட்டுக்கிட்டே வரட்டும். இது கூடவே இந்த துரிதமாக இதை கண்ட்ரோல் பண்ணும். இதுக்கு மேலே துரிதமாக சக்தி வெளியேறதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு மாதுளம்பழத்தை அடிக்கடி அதை அதனுடைய மென்று சாப்பிட்ணும். அந்த அதனுடைய இருக்கக்கூடிய விதையில் அதை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை முழுக்க இருக்குது. இது அவங்களுக்கு போதும். இதுவே சரி பண்ணிவிடும். ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்த நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். டிவி வால்யூமை மியூட்ல வச்சுட்டு நீங்க பேசுங்க. ஹலோ. ஹலோ சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. மேடம் ராஜ் பேசுறேன் மேடம், கோயம்புத்தூர்ல இருந்து. ராஜ், கோயம்புத்தூர். எப்படி இருக்கீங்க ராஜ்? நல்லா இருக்கு மேடம். சொல்லுங்க ராஜ், ரொம்ப குஷியா இருக்கீங்க போல. ஆமா மேடம் 2 years ஆச்சு மேடம் மேரேஜ் ஆகி. சரிங்க. எனக்கு கன்சீவ் ஆகி பேபி 7 மாசத்துல இறந்துருச்சுங்க மேடம் திடீர்னு. சோ சாரிங்க, சொல்லுங்க. இப்போ அதுக்கப்புறம் 8 months ஆச்சு மேடம். பட் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மேடம். வீட்டில் ப்ராப்ளம், ஆனால் குழந்தைக்கான வழியே கிடைக்கல மேடம். ஓகே 2 days ஆகுது மேடம். 3 days தள்ளி போகுது மேடம். மறுபடியும் டேட் ஆயிடுறாங்க டக்குன்னு.
உங்க நிகழ்ச்சி குறைஞ்சது 1 வீக்கா ட்ரை பண்ணிட்டே இருக்கு மேடம். பட் இன்னைக்கு தான் லைன் கிடைச்சிருக்கு. சரிங்க சரிங்க, நீங்க வருத்தப்படாதீங்க. இந்த ப்ராப்ளத்தை நீங்க தான் ரெடி பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை. தாராளமா வந்து டாக்டர் இதுக்குண்டான தீர்வு சொல்லுவாங்க, நீங்க வருத்தப்படாதீங்க. ஒய்ஃப்க்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா டாக்டர்ஸ்? இல்ல மேடம், முதல்ல எதுவும் சொல்ல. பேக் பெயின் மட்டும் இருக்கு. இப்ப நம்ம குப்புசாமி நாயுடுல தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா பேக் பெயின் மட்டும் இருக்கு. நாங்க இந்த மாசம் வந்து கன்ஃபார்ம் ஆகும் நாங்க நினைச்சோம். ஒரு 3 days தள்ளி போய் டேட் ஆயிட்டு அப்படி. ஆனா பேக் பெயின் ஓவரா இருக்குங்கிறாங்க அவங்க. ஓகே ஓகே, அதாவது முதுகு வலி சொல்றாங்க இல்லையா? சரிங்க, வேற எந்த ப்ராப்ளம் இல்ல? வேற எந்த ப்ராப்ளம் இல்ல மேடம். ஓகே. பீரியட்ஸ் எல்லாம் வந்து ரெகுலரா வருதா உங்களுக்கு? ரெகுலர் ஆயிடுது மேடம். ரெகுலரா 1 days 2 days தள்ளி போயிட்டு ஆயிடுறாங்க மேடம். ஓகே, அது பிரச்சனை கிடையாது. சரி, டாக்டர் கிட்ட கேட்போங்க அது என்ன விஷயங்கிறது. டாக்டர் சொல்லுங்க, இவங்களுக்கு வந்து இன்னுமே வந்து கன்சீவ் ஆகி குழந்தை இருந்துடுச்சுன்னு சொல்றாங்க ஒரு 7 monthsல. அந்த என்ன மறுபடியும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, மறுபடியும் முடியல அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவருக்கு முக்கியமான அட்வைஸ் தேவை. ஏன்னா அவங்க 2 பேருக்குமே பேசிக்காக குறைபாடுங்கிறது கிடையாது. கொஞ்சம் அவங்களுடைய ஹார்மோன் ஸ்ட்ரென்த்து குறைவுனால தான் இது நடக்குது. இது மாதிரி ஆகிப்போச்சு. இதுக்கு வந்து ஆழம் விதை, அரசம் விதை, இது 2ம் ஒன்றா கிடைச்சாலும் சரி, இல்லை 2ல் ஏதாவது ஒன்று கிடைச்சாலும் சரி, அதை கொஞ்சம் போல் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சு அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு 3ஆவது நாள் பீரியடு வந்த 3ஆவது நாள், 4ஆவது நாள், 5ஆவது நாள், இந்த 3 நாளும் அதிகாலையில் எழுந்திரிச்ச உடனே டீ காஃபி எதுவும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, டிஃபன் பண்ணுறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் கொஞ்சம் போல் எம்டி கிளாஸில் போட்டு பாலில் கலந்து 3ஆவது நாள், 4ஆவது நாள், 5ஆவது நாள், அந்த மாதமே அவங்களுக்கு வந்து குழந்தை ஜனிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட் தி சேம் டைம் வந்து இவங்க ஏதாவது வந்து குறிப்பிட்ட நாள்களை வந்து கடைப்பிடிக்குமா டாக்டர்? அதாவது இந்த ஓவுலேஷன் டைம்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஓவுலேஷன் டைமில் வந்து செக்ஸ் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து குறிப்பிட்டு இவங்க அந்த மாதிரி செக்ஸ் வச்சுக்கிட்டா ரொம்ப பலனாக இருக்குமா? குறிப்பாக 12ஆவது நாளை பெரும்பாலான டாக்டர்கள் மென்ஷன் பண்ணுறது. ஆக எங்களுடைய அட்வைஸ் என்னன்னா 11, 12, 13 மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். 3 நாள் தொடர்ந்து ஃபர்ஸ்ட்டில் 1 வீக், லாஸ்ட்டில் 1 வீக் செட் ஆகிறது ரேர், அதாவது இதாக இருக்காது. ஆக இடைப்பட்ட டைம் தான். இந்த இடைப்பட்ட டயத்தில் 11ஆவது நாள், 12ஆவது நாள், 13ஆவது நாள் கண்டினியூவாக வச்சுக்கலாம். இந்த அவங்களுக்கு இடுப்பில் பெயின் இருக்குன்னாங்க, அதுக்கே இந்த ஆழ விதை, அரச விதை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா இடுப்பு வலுவு கொடுக்கும். 1 உளுந்தங்களி, உளுந்தங்கஞ்சி இது மாதிரி எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா இதாக இருக்கும். பேர்ச்சம்பழமும் இது பண்ணிக்கணும். இன்னும் ஒரு அட்வைஸ் அவருக்கு, இந்த இவர் நெக்ஸ்ட் கன்சீவ் ஆகிறதுலேருந்து முடிஞ்ச வரை டெலிவரி ஆகிற வரை கனெக்ஷன் வச்சுக்காம நமக்கு குழந்தை பாக்கியம் வேணுங்கிற ஒரே எய்மில் அதையும் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். ஓகே, ஆஃப்டர் கன்சீவ். ஆமாம், ஓகே பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு குழந்தை பிறக்கும், கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் இயர் உங்கள் கையில் குழந்தை கண்டிப்பாக வந்துடும். ஓகே, டாக்டர் சொல்கிற அட்வைஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க. நிச்சயமாக வந்து நீங்களே வந்து எங்கள் நிகழ்ச்சிக்கு, அதாவது இந்த ஐடிவியின் அந்தரங்கம் நிகழ்ச்சிக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு சொல்லுவீங்க, மேடம் வந்து எங்கள் ஒய்ஃப் கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ரொம்ப சந்தோஷமான விஷயம், கூடிய சீக்கிரமே சொல்வீங்கன்னு எதிர்பார்க்குறோம். ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்களுடைய பேர் சொல்லுங்க. ஹலோ, உங்களுடைய டிவி வால்யூமை நீங்க மியூட்ல வச்சுட்டு பேசுங்க சார். வணக்கம். வணக்கம். மகேந்திரன் பேசுறேன் மேடம். மகேந்திரன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். சொல்லுங்க மகேந்திரன். மேரேஜ் 6 years ஆகுது மேடம். சரிங்க. ஒய்ஃபுக்கு வெள்ளப்படுதுங்க, அது இல்லாம பிறப்புறுப்புல கொஞ்சம் பேட் ஸ்மெல் வருது. ஓகே, குழந்தைகள் உண்டா உங்களுக்கு? இல்லைங்க மேடம். ஓகே ஓகேங்க. அவங்களுக்கு பிசிஓடி போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா? அப்படின்னா நீர்க்கட்டி இருக்கா? நீர்க்கட்டி ஏதாவது? இல்லைங்க மேடம், பீரியட் எல்லாம் ஒழுங்கா தான் ஆகுது மேடம். சரிங்க சரிங்க. டாக்டர் கிட்ட வந்து இதுக்கு நான் அட்வைஸ் கேட்டுக்கலாம். சொல்லுங்க டாக்டர். இது மாதிரி வெள்ளப்படுறவங்களுக்கு குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படிகார பஸ்பம், படிகார செந்தூரத்தை மோரில் எடுத்துக்கலாம், வெண்ணெயில் எடுத்துக்கலாம். இது கூட அவங்களுக்கு பேட் ஸ்மெல் வருதுங்கும் போது குறிப்பாக என்ன செய்யணும், படிகாரம் இருக்குது பாருங்கள், படிகாரத்தை சுத்தம் பண்ணி ஒரு தண்ணியில் போட்டு வச்சிடணும். போட்டு வச்சுட்டு அது பாட்டுக்கு ஊறிக்கிட்டே இருக்கும். அதை எத்தனை நாள் ஊறணும்? அது பாட்டுக்கு கிடக்க வேண்டியது, அது பாட்டுக்கு இருக்கட்டும். இடையில அதை என்ன செய்யணும், சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு முறை மாற்றிக்கலாம், தண்ணி மாற்றிக்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணிட்டு திரும்பி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்ஜெக்ஷன் போனக்கூடிய செட் இருக்கு பாருங்கள், அதில் நீடில் எடுத்துட்டு அந்த
வெறும் வந்து அந்த அந்த இது இதை மட்டும். எடுத்து அவங்க உள்ளது பீச்சு அடிக்கணும். ஓகே பீச்சு அடிக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை அதை கரெக்ட் பண்ணிடும். ஓகே. ஒன்று. ரெண்டாவது கடுக்காய் இருக்குது பாருங்கள், கடுக்காயை தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கணும். ஓகே அதை வச்சு அதை கால் அலம்பணும். அதில் வாஷ் பண்ணிக்கிட்டு வந்தாலும் இந்த இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா சரி அதை சரி பண்ணிடும். அந்த ஒயிட் டிசீஸ் கம்ப்ளைண்ட் நார்மலுக்கு வந்ததுன்னா அந்த ட்ரபிள் இருக்காது. ஓகேங்க. ஓகே, ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. திறந்த நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மறுபடியும் வந்து செக்ஸ் அப்படிங்கிறது 2 பேருக்குமே போதும். நான் இப்போ வந்து திருப்பி இதை சொல்கிறேனே அப்படின்னு எடுத்துக்காதீங்க. பிகாஸ் இப்போவும் வந்து நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதை பற்றி பேசவே கூடாது அப்படின்லாம் நிறைய பேர் வந்து வீட்டில் உட்காந்து என்ன திட்டிகிட்டு இருப்பீங்க. அது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த பொண்ணு நேரங்கட்ட நேரத்தில் வந்து உட்காந்து இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கே, காது கொடுத்து கேட்க முடியலையேன்னு இந்த எண்ணத்தை தான் வந்து பெண்கள் நிச்சயமாக மாற்றணும். பிகாஸ் செக்ஸ் அப்படிங்கிற விஷயம் பெண்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. செக்ஸு இல்லை அப்படின்னா உங்களுக்கு குழந்தையே கிடையாது. ஆக மொத்தத்தில் வந்து நீங்கள் செக்ஸை நிச்சயமாக அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதனால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த நிகழ்ச்சியை மேலே இருக்கிற இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் இருக்காரு கேட்டு தீர்த்துக்கோங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஆஹா, என்னங்க திருப்பி என் வாய்ஸ் எனக்கே கேட்குது. கொஞ்சம் டிவி வால்யூம் மியூட்டில் வச்சுட்டு பேசுங்க. சரி டாக்டர், ஓகே ஃபைன். அந்த நேயர் பார்த்தீங்கன்னா ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், டிஸ்கனெக்ட் ஆகிடுது கால். சரி, நம்ம வந்து அந்த நீர்க்கட்டிகள் பற்றி பேசுவோம். நீர்க்கட்டிகள் இருக்குது அப்படின்னாவே வந்து என்ன மாதிரியான சிம்டம்ஸ் தெரியும்? அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மெயின் வந்து பெயின் ஏற்படும். ஃபர்ஸ்ட் அடிக்கடி பெயின் இருக்கும் சில பேருக்கு. பெயின், வயிறு வலி சொல்கிறீங்களா? வயிறு பெயின் இருக்கும். ஓகே. குறிப்பாக ப்ளீடிங்கில் சில பேருக்கு ஸ்டெக் ஆகும், சில பேருக்கு ஓவர் ப்ளீடிங் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே. குழந்தையின்மை பிரச்சனை மெயினாக ஏற்படும். ஓகே ஓகே. அதனால் அதை முடிஞ்ச வரை ஒரு டாக்டர் பார்த்து நம்ம பாலியல் மருத்துவர்களை அணுகி லேடி டாக்டர் போனால் இப்போ இதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியான மருந்துகளே இருக்குது, ரொம்ப க்யூர் பண்ணிடுவாங்க. ஓகே. ஆமாம். ஓகே, அடுத்த நேரம் யாருன்னு பார்த்துடலாமா? ஹலோ வணக்கம். ஹலோ. ஹாய், உங்கள் பேர் சொல்லுங்க. என்னோட பேர் மரியா. மரியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ரொம்ப அழகான பேருங்க. தேங்க் யூ. சொல்லுங்க மரியா. இப்போ எனக்கு இப்போ கல்யாணம் ஆகி ஒரு 3 months ஆகுது. சரிங்க. இப்போ எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, ஆனால் நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன். ஓ, ரொம்ப சந்தோஷமான விஷயம் மரியா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஆனால் எனக்கு இது இப்போ எனக்கு என்ன டவுட்னா, எப்போல்லாம் நாங்கள் செக்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு. ஓகே, கன்சீவ் ஆகி 3 மாசம் ஆகுது இல்லையா உங்களுக்கு? டாக்டர் கிட்ட கேட்டு உங்களுக்கு ஹெல்த் செக்அப் பண்ணீங்களா இப்போ? ஆமா, செக் பண்ணோம். அதெல்லாம் பேபிலாம் நார்மலா இருக்கு, கரெக்டா இருக்கு, ஹார்ட் பீட்லாம் கரெக்டா இருக்குன்னு சொன்னாங்க. ஸ்கேன்லாம் பாத்தீங்களா? ஆமா, பார்த்தோம். ஓகே, பாப்பா நல்லா இருக்கா? நீங்க பாத்தீங்களா? ஆமா. இப்போ ரொம்ப குட்டியா இருக்கும்ல? ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த டைம் எல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது. என்ன? ஆமா. ஓகே ஓகே, எனக்கு புரியுது உங்களுடைய ஃபீலிங். அப்புறம் இன்னொன்னு வந்து என்னன்னா, என்னோட 2வது அக்காவுக்கு வந்து இப்ப குழந்தை இல்ல. ஓகேங்க. கல்யாணம் ஆகி ஒரு 7 years ஆகுது. அதுக்கு என்ன ஏதாவது ட்ரீட்மெண்ட் கேட்டதுக்கு எங்க மச்சான் கிட்ட தான் குறை இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க போல. ஓகே, அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்கணும். ஓகேங்க, தாராளமா கேட்கலாங்க. டாக்டர், இவங்களுக்கு உண்டான தீர்வு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கேட்ட கேள்விக்கு ஃபர்ஸ்ட் டெலிவரி இது அப்படிங்கிறதுனால அவங்க அவங்களுடைய டாக்டர்கிட்டே, லேடி டாக்டர்கிட்டே யார்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள்ட்ட ஆலோசனை பெற்று உறவு வச்சுக்கிறது நல்லது. ஃபர்ஸ்ட் டெலிவரி 3 months தான் ஆகுது. அதனால ஃபர்ஸ்ட் குழந்தைங்கிறதுனால அதனால அவங்க என்ன செய்யணும் முறையா அவங்க லேடி டாக்டர்கிட்டே அவங்க உடல் ஹெல்த் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு தொடர்பு வச்சுக்கிறது நல்லது. ரெண்டாவது உள்ளது என்னன்னா, அந்த குழந்தையின்மை பிரச்சனைங்கிறது அதை நான் இந்த ரூட்ல செக்ஸுவல் மருத்துவத்தில் நான் இருக்கிறதுனால இதில் ஒவ்வொருத்தவங்க என்கிட்ட சில பேர் வந்து இது பண்ணும்போது உங்கள்கிட்டையாவது இதில் க்யூர் கிடச்சிடணும், இல்லைன்னா நாங்கள் வந்து சூசைட் பண்ணிக்கிறத தவிர வேலை இல்லைன்ற போகிறவங்களுக்கெல்லாம் இது இருக்குது. இன்னொரு இது சொல்கிறேன், நிறைய பெண்கள்
இன்னைக்கு இதில் பாதிக்கப்படுறாங்க. அதாவது அந்த கணவன் வீட்டில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இனிமே ஒரு 10 வருஷம் ஆயிடுத்துன்னு வச்சுங்க, இனிமே பார்க்குறதுல மரியாதை இல்லை, நீ வேறு மேரேஜ் பண்ணிக்க, மேரேஜ் பண்ணி ஒன்று டிவோர்ஸ் பண்ணிவிடு, இல்லைன்னா இவ இருந்துட்டு போகிறேன் இன்னொன்று மேரேஜ் பண்ணிவிட்டு குழந்தை பெற்றக்கூடிய எங்களுக்கு வாரிசு வேணும் அப்படின்ட்டு. இது மாதிரி உள்ளவங்களையெல்லாம் கூட எங்களை மாதிரி உள்ள மருத்துவர்கள் இன்னைக்கு க்யூர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முறையாக அவங்கள்ட்ட போய் முறையாக யார்கிட்ட கம்ப்ளைண்ட் இருக்கோ அதை தெரிஞ்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டா நிச்சயமாக பலன் கிடைக்கும். இவங்களுக்கெல்லாம் வெறும் டிப்ஸ் மட்டும் பத்தாது, முறையாக ட்ரீட்மெண்ட் பண்ணி செக்ஸாலஜிஸ்ட் நிறைய பேர் இதை முறையாக நல்லபடியாக பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்த்தை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய செக்ஸாலஜிஸ்ட் அவங்களுக்கு வசதியாக யார் தோணுதோ அவங்கள்ட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே, எனிவேஸ் ரொம்ப நன்றி இங்கே கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேரம் யாரும் பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ, நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் பாப்பா, தண்ணி கொடுங்கப்பா யாராவது. இவங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணி வச்சுட்டு பேசுங்கம்மா. சொல்லுங்க, டிவி வால்யூமை கம்மி பண்ணுங்க. என் பொண்ணுக்கு சொல்லுங்கம்மா. ரொம்ப வெள்ளப்படுது, 15 நாளைக்கு ஒரு வாட்டி டேட் ஆயிடுறா. ஓகேங்க, என்ன செய்யணும்? பொண்ணுக்கு வயசு என்ன ஆகுதுமா? 12 வயசு ஆகுது. ஓகே, இந்த கம்ப்ளைண்ட் வந்து எப்போ வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ணாங்க அவங்க? எந்த வயசுல? ஒரு 11 வயசுல. ஆனா 11 வயசுல இருந்து இந்த ப்ராப்ளம் இருக்கா? இல்ல, இப்பதான் அந்த கொஞ்ச நாளா தான் அவளுக்கு இப்படி இருக்கு. சரிங்க, கொஞ்ச நாளானா ஒரு எத்தனை மாசமா இருக்கும்னு சொல்ல முடியுமாமா? 3 மாசமா இருக்கும். ஓகே, 3 மாசமா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இல்லையா? பொண்ணுக்குமே அப்படித்தான் வருது, வெள்ளை ரொம்ப பட்டுக்கிட்டே இருக்கு, நாத்தம் அடிக்குது. ஓகேங்க ஓகேங்க, ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்குங்களா? அப்படிலாம் இல்ல. ஓகேங்க, உங்க குடும்பத்தை சார்ந்தவங்க யார்கிட்டயாவது இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏதாவது இருந்திருக்குன்னு தெரியுமா? அவ்வளவா தெரியல. சரிங்க சரிங்க, நம்ம டாக்டர் கிட்ட கேட்போம் அந்த விஷயம் பத்தி. டாக்டர் சொல்லுங்க டாக்டர். மெயின் இவங்க வந்து இந்த பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க உள்ளாடை அணிகிறது காட்டன்ல யூஸ் பண்ணணும், மற்ற இது வேண்டாம். ரெண்டாவது இவங்க வந்து சோத்து கத்தாழை இருக்கு பாருங்க, குமரி கத்தாழைன்னு சொல்லுவாங்க. சோத்து கத்தாழையினுடைய சோதரை அந்த சதை பகுதியை 7 முறை, ஏன்னா அது சிவியர் கண்டிஷனில் ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படிங்கும்போது சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க. அதனால அதை 7 முறை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 நாள் தொடர்ச்சியாக கொடுக்கலாம். அப்புறம் ஒரு 4-5 நாள் தேவையில்லை, திருப்பி ஒரு 3 நாள் 2 நாள் 4 நாள் கொடுக்கலாம். திருப்பி ஒரு 4-5 நாள் இப்படி கேப் விட்டு அதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒன்று. அதே மாதிரி இந்த படிக்கார பருப்பும் இதுக்கு ரொம்ப ஒரு சிறந்த மருந்து, நாட்டு மருந்து கடைகளில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். படிக்கார பருப்பம், படிகார பருப்பம், படிகார செந்தூரம், படிகார பருப்பம் எது கிடைக்குதோ நாட்டு மருந்து கடையில் பெரும்பாலான இடங்கள்ல எல்லாம் இது இருக்கு, இது பண்ணிக்கலாம். இது கூடவே இவங்க கிராம பகுதியா இருக்குமானால் ரத்னபுருஷன் சொல்றக்கூடிய அந்த ஓரிதழ் தாமரை அடிக்கடி பச்சையாவோ இதாவோ எடுத்துட்டு வந்தாங்க, ஆமா சேர்த்துக்கலாம். இந்த இதை செய்ய 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 மாறிடும், இது மாத்திக்க முடியும். ஆனா இதெல்லாம் வந்து கொஞ்சம் நாள் அடைவுல வந்து நீங்க சாப்பிட்டுட்டு வரணும், தொடர்ச்சியா எடுக்க கண்டிப்பா மாறிடும். சரி, ஓகே ஓகேங்க. எனவே ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. டாக்டர் ரொம்ப பொறுமையா வந்து வழக்கம் போல எங்க நேயர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பதில்கள்லாம் சொன்னீங்க. ஸோ அதுக்காக நிச்சயமா நன்றி சொல்லி ஆகணும் நேயர்கள் சார்பில். ரொம்ப நன்றி டாக்டர். என்ன நேயர்களே, இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க இல்லையா? உங்களுடைய சந்தேகமும் சேர்ந்து தீர்ந்திருக்கும். அதாவது வீட்டில் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள், ஐடிவி பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் அனைவருக்குமே வந்து செக்ஸில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுதுன்னு வந்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஐயோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாவும் இருக்கா அப்படின்னும் சில ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி பிரச்சனைக்கு இந்த மாதிரியே நம்ம தீர்வு காணலாமே அப்படின்னும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இதே போல் நான் வந்து உங்களை எல்லாரையும் மண்டே வந்து மீட் பண்ணுறேன். இது ஐடிவி வழங்கும் அந்தரங்கம் லைவ். So stay tuned.